வேலை தேடும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு விவரங்களை வழங்குகிறது வேலை வரும் நேரம் பகுதி. எந்தெந்த நிறுவனங்களில் என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளது என்று விரிவாக பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. மத்திய அரசின் பெல் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. டிகிரி, டிப்ளோமா, இன்ஜினியரிங் முடித்தவர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பொறியியல் பட்டப்படிப்பு, டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. வயது வரம்பாக 45 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் பெல் India.in என்ற இணையதள முகவரிக்கு விண்ணப்பிக்குமாறு கோரப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக நவம்பர் 25ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வனத்தின் அடையாளமாக திகழும் வனவிலங்குகள் வாழும் பசுமை இடங்களில் வேலை புரிய விரும்புவோருக்கான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வனத்துறை அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. தமிழ்நாடு அரசு வனத்துறையில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. உயிரியல், சூழலியல் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகளில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. 18 வயது பூர்த்தியடைந்தவர் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நேர்காணல் மற்றும் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் Dharmaburi.nic.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், தருமபுரி ஃபாரஸ்ட் டிவிஷன், பிகின் கலெக்டரேட், தருமபுரி 636705 என்ற முகவரிக்கு அனுப்புமாறு கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாளாக நவம்பர் 30ஆம் தேதி என்று கூறப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு அரசில் பணிபுரிய வேண்டும் என கனவோடு காத்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்தி வந்து உள்ளது. தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப ஒப்பந்த அடிப்படையில் தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. 60 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் foodsafety.tn.government.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை கமிஷனரேட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர், ஓல்டு ஃபினான்ஷியர் பில்டிங், DMS கேம்பஸ் 359, அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 06 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாளாக இந்த மாதம் நவம்பர் 28 என்று கூறப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு தகவல் வந்து உள்ளது. தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வந்து உள்ளன. ஏதாவது துறையில் பட்டப்படிப்பும் 10 ஆண்டுகள் ஹாஸ்பிட்டாலிட்டி பணியில் அனுபவம் பெற்றவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 35 வயது பூர்த்தியடைந்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டு உள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.tnwwhcl.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யுமாறு கோரப்பட்டு உள்ளது. த மேனேஜிங் டைரக்டர், தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், கமிஷனரேட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ், நம்பர் 5, காமராஜர் சாலை, லேடி வில்லிங்டன் காலேஜ், சென்னை 05 என்ற முகவரிக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாளாக டிசம்பர் 5ஆம் தேதி என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. நீதிமன்றத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அரிய வாய்ப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கணினி பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பு, பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 35 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக அனைத்து பிரிவினருக்கும் 600 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்றும் திரையில் தோன்றும் www.mhtn.government.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு கோரப்பட்டு உள்ளது.
விண்ணப்பிக்க கடைசி நாளாக அடுத்த மாதம் டிசம்பர் 23ஆம் தேதியன்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் தனியார் வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்து பிரத்யேகமாக நியூஸ்7 தமிழ் செய்தி வழங்குகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.